என்டர்டைன்மெண்ட் மீது உன் கவனத்தை செலுத்தாதே. எந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பாமல் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்ததோ அது ஜெயிக்க பிறந்த குழந்தை. இல்லை என்றால் இப்படி திரும்பி ஒன்னும் இல்ல, உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு இங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு டீ கப் கொண்டாந்து இங்க மேடையில வச்சா போதும், எல்லாரும் அதான் முடிஞ்சது. வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதனால் இல்லாமல் போகிறது என்பதனை மனதில் கொள்ளுங்கள். இந்த வயதில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதுதான் உன் கவனத்தை சிதறடிக்கிற. இந்த வினாடியில இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் பேசிட்டு இறங்கிடுவேன். இந்த 10 நிமிஷத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறது 2 பேர் தான். ஒரு ஆளு உன் வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு ஆளு உன் இடதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் தான் உன்னை வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கையில வச்சிருப்ப இத வச்சிருக்காங்களா சார்? இதுக்கு நான் கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் சார். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பெரியவங்களுக்கு சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லி முடியல ஃபாதர். 18, 19 வயசு பிள்ளைங்க தான் இதை இப்படி யூஸ் பண்றாங்களே. 20 அப்படிதான் இருக்கு, 25 அப்படிதான் இருக்கு, 30 அப்படிதான் இருக்கு, 35 அப்படிதான் இருக்கு, 40 அப்படிதான் இருக்கு, 45 அப்படிதான் இருக்கு, 50 அப்படிதான் இருக்கு, 55 அப்படிதான். கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட். கடவுளே, இவ்வளவு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா எழுதாமலேயே PhD முடிச்சிருவேன் சார். நானு எழுதவே மாட்டேன் சார், முடிச்சிருவேன். ஒண்ணு இருந்தா ஒண்ணு மறக்கிற நேரத்துல அப்படி வச்சிருக்கிறானுங்க ஞாபகம். அவ்வளவு பாஸ்வேர்ட். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குது, அவகிட்ட இந்த அப்பாவுக்கு போன் பண்ணணும்ப்பா, போனை கொடுனா, பாதி மயக்கம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. போன கூட என்ன புடிங்க வாங்கி போட்டா பாஸ்வேர்டு இல்ல, பாஸ்வேர்டு சொல்லுனா அப்படிங்குது. அப்பாக்கு எப்படி சொல்றது, அம்மாக்கு எப்படி சொல்றது? சரி இந்த நீயே போடுனா உடஞ்ச கையில போடுதுங்க. நான் எட்டி பார்த்தேன், மயக்கம் விழுந்துருச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. பார்த்தா சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டார் போட்டு, ஒரு W போட்டு, அதுக்குள்ள ஒரு Z போட்டு, அதுக்குள்ள ஒரு T போட்டு, எங்கேயோ கொண்டு வந்து அந்த டீயை சுத்தி கொண்டு போய் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் திறந்துச்சு. அவ்வளோ திருட்டுத்தனங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பிள்ளைகளா, இன்னொரு 5-6 வருஷத்துல கல்யாணம் ஆகும் தானே? அவ்வளோ நாளா ஆகும் தானே? நல்லா தெரிஞ்சுக்க, ஜாதகம் எல்லாம் மாத்திக்காத. அந்த பொண்ணுடைய போனு உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும். உன்கிட்ட இருக்கிற போன அந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வை, கல்யாணம் நடந்துரும். வாழ்க்கை யாரிடத்தில் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பிழை இல்லாத, குற்றம் இல்லாத, ரொம்ப சுலபமான வாழ்க்கை வந்து சேர்கிறது. இந்த வயதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்திற்குள் ஆட்பட்டு கொண்டால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக இந்த தாய் சொல்லுகிறேன். கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். தப்பு நடந்திருந்தா நம்ம பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் உன்னிடத்தில் என்னால் சொல்லிவிட முடியும். வேறு எப்படி உன்னை சொல்லுவது? இந்த குழந்தைகளிடத்தில் இந்த எனர்ஜி இருக்குல்ல சார், இந்த எனர்ஜி. நான் வரும்போது பிரின்சிபல் கிட்ட கேட்டேன், டீம் ஏதாவது நேஷனல் போறீங்களா, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இன்ஜினியரிங் காலேஜ்ல கிரவுண்ட் பயன்படுத்துற மிக குறைவான கல்லூரியில் ஒன்றாக சென்ட் ஜோசப் கல்லூரி விளங்குகிறது. மிக குறைவான கல்லூரி சார். இவர்கள் உடலையும் உறுதி செய்து கொள்கிறார்கள், உள்ளத்தையும் புத்தியையும் உறுதி செய்து கொள்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் இருக்கிறீர்கள், நான் பார்த்த, இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பட் டீசென்ட்டா நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி விளங்குகிறது என்பதனை உங்களிடத்தில் நான் இந்த தொலைக்காட்சியில் பதிவு செய்கிறேன்.
நுட்பமான விஷயம் என்ன தெரியுமாப்பா? உங்களை போல்தான் நான் வருகின்றவள். வேறு ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பில் இருந்து பிறந்து ஒரு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய போறேன், நிறைய பேசுறேன். என்ன ஒரு குறிப்புனா, என் டிக்கெட்டை இது வரைக்கும் நான் வாங்கினது இல்ல. நான் வந்து அதை வாங்கினதே இல்லை. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பேங்காக், ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, அடுத்த மாசம் 27ஆம் தேதி சுவிட்சர்லாந்து போறேன். எல்லா நாடுகளிலும், பல உலக நாடுகளில் அவர்கள் டிக்கெட் போட்டு நம்மளை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இதை சொல்வதற்காகத்தான் வந்தேன். எப்படி அதை வடிவமைத்துக் கொள்ள போகிறாய் என்பதுதான். I have started my life at the age of 12. உனக்கு 17-18 வயது இருக்கிறது. இன்னும் 5 வருடங்களை ஏற்கனவே வீணடித்து இருக்கிறாய். Start your life today. இன்றைக்கு முடிவு செய்தால் தான் 45-48 வயதில் என்னை போல் சில விஷயங்களை சாதிக்க முடியும். But you have to start earlier. இல்லனா நீ லேட்டா ஸ்டார்ட் பண்ணா லேட்டா ஈல்டிங் கிடைக்கும். வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது. Don't allow yourself to distract. இவங்க சொன்னாங்க, ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க. கீழே இருக்கிற வாக்கியத்தை படி. from you to transform. நல்ல அழகான சொல்லுங்க அது. from you to transform. யோசிச்சு பார். நான் மொழி ஆசிரியை, மொழியின் மீது எனக்கு கவனம் உண்டு. எல்லார்கிட்டையும் என்ன வார்த்தை வாயிலிருந்து வருதுங்கிறது தான் நான் கவனமா பார்ப்பேனே. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அவர்கள் புரிதல், அவர்கள் புரிதல் தான் அவர்கள் எண்ணம், அவர்கள் எண்ணம் தான் அவர்கள் பழக்கம், அவர்கள் பழக்கம் தான் அவர்களுக்கு வாழ்க்கை. என்ன ஓடும் வாயிலிருந்து வருது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி மிதிக்க பாரு? சொல் பாருங்க, நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எவ்வளவு அகோரமா இருக்கும் செத்து போனவங்க நம்ம மூஞ்சில முழிச்சா. மாட்டேன்னு சொல்றாங்க, அது எப்படி? அது வரம் தானே, அது எப்படி சாபம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சதீஷ் இங்க வாயேன், என்ன நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல அவன். சொல், சொல்லில் கவனம் வையுங்கள். இதோ இந்த சொல் என்ன சொல்கிறார்கள்? obey your parents. என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா சொல்றேங்க. இந்த உலகத்தில் தட்டுக்கெட்ட தங்கை உண்டுங்க, கெட்டு போன தாரம் உண்டுங்க, கெட்டு போன அம்மா கிடையாதுங்க. இல்லீங்க, அம்மா கெட்டு போனவர் கிடையாதுங்க, அப்பா கெட்டு போனவர் கிடையாதுங்க. இந்த 2 விஷயங்களை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கான தாய், நமக்கான தகப்பன் இருக்கல்ல, அது இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க தான், உனக்கு பிடிக்காததான் சொல்லுவாங்க. சும்மா அதே சொல்ல, இத்தனை வாட்டி சொல்ல, ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிற. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டுல கை கழுவாத. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நான் அந்த பேச்சை இது வரைக்கும் கேட்கல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்கிற வரைக்கும் நாம அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பைக் எடுத்தேன்னா ஃபாஸ்டா ஓட்டாதப்பா சொல்றாங்கன்னா காதுல கேட்டுக்கணும். உன்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? என்னது ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ்? ஹெர்குலிஸ் ஹீல், அது ஒரு மித், ஒரு ப்ராவர்ப், அது கிரீக் மித். ஹெர்குலிஸ்க்கு நீ வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் படம் பார்த்திருக்கியா? இன்னும் பார்க்காத. விக்ரம் பார்த்திருக்கியா? அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ண முடியும்? பென்ஹர் பாத்தியா? வேர்ல்டு கிளாசிக் மூவின்னு சிலது இருக்கு, பாத்துரு. மூவி அப்படிங்கறது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்தி விட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் an entertainment factory. அது வேற. பாரு, உலக படங்களை பாரு. 11 வருஷம் நான் சென்சார் கமிட்டில இருந்தேன், அதனால சொல்றேன். நீ பார்க்காததெல்லாம் பார்த்திருக்கேன், நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கேன். நீ காசு கொடுத்தும் பார்க்க முடியாததை காசு வாங்கிக்கிட்டு பார்த்திருக்கேன். அதனால் சொல்லுகிறேன், have some